அவ்வளோதானே பிரதர்? ஓகே. படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. மெயினாக ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான், ப்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க் பண்ணணும். இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது நீங்கள் தான். அது பெரிய பாராட்டுகள். டைரக்டர் அண்டு கதாசிரியர் எல்லாருமே ரொம்ப எல்லாருடைய இன்புட் தான் இது. எல்லாருமே என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து தான் இந்த ஜிவி படம் வெளியே வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்ததா தங்கதுரை. வாங்க பிரதர், வாங்க பிரதர். இன்னும் இங்கேயே காமெடி பண்ணுறீங்க. வந்துருக்கேன் ஜி. வந்தவொடனே கூப்பிட்டீங்களா ஜி? எதுவும் ரெடி பண்ணல நான் பேசுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீட்டிங்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல. கண்டிப்பாக எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் மத்தியில் இந்த படத்தை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அருமையாக. அதே நேரத்தில் நிறைய பேர் பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி படத்தை ரீச் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதுக்கு இயக்குனர் கோவி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், மற்றும் ப்ரொடியூசர் அவர்களுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லலாம். வெற்றி ரொம்ப அருமையான ஒரு நண்பர். அவர் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, கோச்சுக்காதீங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். என்னோடய கேரக்டரும் அதில் நல்லா இருந்தது, நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக நடிச்சிருந்தேன் படத்தில். ஆக்சுவலி அது நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாஸ் மீடியா அண்ட் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு நானும் ஒரு 6 மாதம் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். முன்னாடி இன்டர்ன்ஷிப் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதே நான் அந்த டைமில் எப்படி நான் ஒர்க் பண்ணணும் அதே என்னோடய கேரக்டராக வச்சுருந்தார் டேரக்டர். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஓனர் அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். அது அவங்க வீடு கொடுத்தது ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா படத்தில் வந்து இந்த முக்கோண விதி, தொடர்பியல் அதை பற்றிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே இன்னும் இந்த ஆர்கிமிடிஸ் தத்துவம், நியூட்டனின் 3ஆம் விதி, பித்தாகரஸ் தேற்றம், இதெல்லாம் இன்னும் படமாக பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சார். எங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு வருங்காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் பண்ணால். ரொம்ப ஹாப்பி படத்தில் நடித்ததுக்கு. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ்லேருந்து திரு கார்த்திக் அவர்களை சிறு வார்த்தை பேசுகிறது கலைக்கிறோம். குட் ஈவினிங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக இருக்குது. யூஸ்வலாகவே என்னோடய டைரக்டர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல படம் நம்ம எடுத்துட்டோன்னா அது ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு முதல்ல பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அது எங்கே போய் சேரணுமோ கண்டிப்பாக அது சேர்ந்துடும். தொடர்ந்து நாங்கள் இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணுன்ற இதில் இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ். நல்ல கதைகள் இருந்துச்சு அப்படின்னா என்னை அணுகலாம் அப்படின்றதையும் அவர் வெளியில் சொல்லிட்டுருந்தாரு. இப்போ நேற்று நம்பரையும் நாங்கள் கொடுப்போம். அடுத்தபடியாக சுப்பிரமணியன் வெள்ளப்பாண்டியன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். ஸோ இதில் நிறைய பேரை தேங்க்ஸ் பண்ணணும், அதுக்கு டைம் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ முடிச்சுக்கிறேன். முதல்ல இந்த படத்தை ஆரம்பித்து எங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்த எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் பிரதர் இன் லா அண்ட் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணது தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் படம் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இது வந்தோம். நெக்ஸ்ட்டு லைக் ஆல்ரெடி நான் எல்லாருமே தேங்க் பண்ணிட்டேன். லைக் போன ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே தேங்க் பண்ணிட்டோம். ஸோ இண்டிவிஜுவலாக எங்கள் டீமை தேங்க் பண்ணணுன்னு இது இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க்ட் இன் த ஜிவியோட மேக்கிங்கில் இந்த பங்களித்த அனைவருக்கும் என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் ஸோ ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அதை வெளியில் கொண்டு போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஒரு சின்ன ப்ரொடக்ஷன்ஸான எங்களுக்கு வந்து பெரிய டஃப்பாக இருந்துச்சு. அதை மீறி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து மீடியா, ஆன்லைன் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இவ்வளோ ரீச் ஆகிருக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணால் தான்
ஜெயிக்க முடியும், நிற்க முடியும். மேலும் மேலும் எங்களுக்கு வந்து சின்ன கம்பெனி வந்து படங்கள், நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ரைட்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். முத்து அவர்களை அழைக்கிறோம். செக். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அதனால் இந்த மேடையை அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் திரு வெள்ளப்பாண்டியன் அவர்களுக்கு. ஒரு பையன் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றான், அதுக்காக நம்ம பணம் போட்டு படம் எடுக்கிறோன்னு இல்லாமல் அப்படி ஒரு சாதாரணமான ப்ரொடியூசரே கிடையாது. 50 கதைனாலும் உட்காந்து பொறுமையாக கேட்டிருக்காரு இன்றைக்கி நாள் வரைக்கும். அந்த கதை பிடித்தால் மட்டுமே தான் படம் எடுக்கணும்னு அவருக்குள்ள ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் எல்லாத்தையும் இந்த ஜிவி படம் தான் வந்து நிறைவேற்றுச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி படம் எடுக்கணும்னு வந்ததுக்கே முதல்ல. ஏன்னா இப்போ இருக்க சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே 1008 பிரச்சனைகள் வந்துடுது. அதுக்கு அதுலேருந்து ரிலீஸுக்கு போகிறதுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை தான். அதையெல்லாம் சாதித்து விட்டு ஜிவி இன்னைக்கு மறுபடியும் சாதிச்சிருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் தான் ஒரு பெரிய விஷயம். அடுத்து திரு டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவர் இன்றைக்கி நாள் வரைக்கும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதை மட்டும்தான் கேட்டிருக்காரு, அதை மட்டும்தான் செஞ்சார். அது இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, பாபு தமிழ் அண்ணனை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு ஆள் பார்க்கும்போது அவரை அந்த கதையை எழுதுனான்ற மாதிரி இருப்பார். ஆனால் இது அவருடைய முழு திறமை இல்லைன்றது நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். ஏன்னா அவர் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் அவருடைய முழு திறமையை வெளிப்படுத்துவார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஹீரோ வெற்றியை பற்றி பேசணும். 8 தோட்டாக்களுக்கு அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸ். அவருக்கு நடிக்க தெரியுமா, இல்லை அவர் இவ்வளோ தான் நடிப்பாரா, ஒரு சாதாரணமான ஒரு ப்ரொடியூசர் பையனாக வந்துட்டு அப்படியே ப்ரொடியூசர் பையனாகவே காணாமல் போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் வந்தது. அது அவரை சூழ்ந்தது. எங்கே அந்த சூழ்ச்சியில் அவர் மாட்டிட்டு வாழ்க்கையில் தோந்துருவாரோ, படத்தில் ஜெயிக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கும் வந்தது. ஆனால் அதை நான் வெளியே காட்டிக்கிட்டதே கிடையாது. பட் எல்லாத்துக்கும் சாட்சி இந்த ஜீவியுடைய வெற்றி தான். கண்டிப்பாக ஒரு மனிதன் உறுதியாக அவனுடைய தொழிலை செய்தான் என்றால் கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் அவனை தேடி வருன்றதுக்கு வெற்றி ஒரு பெரிய முன்னுதாரணம். அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. யாரையாவது தேங்க்ஸ் பண்ண மறந்துருந்தேன்னா ஐம் சாரி. தேங்க்யூ. கொஞ்சம் விட்டுறது அழுதுருப்பீங்களா பிரதர்? கிட்டத்தட்ட வந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்தபடியாக அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கதை. இந்த படத்துடைய கதாசிரியர் திரு பாபு தமிழ் அவர்களை அழைக்கிறோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது, இது வந்து உங்களோட கடமை. ஆக்சுவலாக ஒரு படங்கிறது ஓட்டு போடுற மாதிரி, நம்ம ஓட்டு போட்டு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, அது மாதிரி தான் உங்கள் ரிவ்யூஸு. நல்ல படத்தை ஜெயிக்க வைக்கிறதும், நல்லா இல்லாத படத்தை அது யார் நடிச்சிருந்தாலும் அதை தோக்க வைக்கிறதும் அது உங்களோட கடமை. அது யாராவது ஒருத்தவங்க ரிவ்யூவர்ஸை பார்த்து நீ என்ன இப்படி ரிவ்யூ பண்ணுற, முடிஞ்சவனால் படம் எடுத்து காட்ட முடியுமா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சும்மா பொய்யான வார்த்தைகள். ஏன்னா நானும் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம்தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிறைய சினிமா தான் பார்த்தேன். நானும் ஃபேஸ்புக்கில் ரிவ்யூலாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு 100-150 பேர் ரிவ்யூலாம் பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிவ்யூ எழுதி அது அந்த நான் போடுற ரிவ்யூ மூலமாக ஒரு 4 பேர் அந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. அதனால் உங்களுக்கு இந்த ஜாப் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம், ஆனால் இது உங்களோட ஒரு மிகப்பெரிய கடமையை எடுத்து பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ நாள் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ் அண்டு முக்கியமாக ஹீரோ வெற்றி சாருக்கு நிறைய பேர் சொல்ல விரும்பலை. இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணவங்களாம் சில பேர் இருக்காங்க, முழுசாக கேட்காம கூட. ஸோ அது அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கும் கோபிக்கும் தெரியும். அதை பற்றி பேசுகிற மேடை இல்லை இது. ஆனால் வெற்றி சார் வந்து பொறுமையாக கேட்டார். அவரோட மிகப்பெரிய பண்பு வந்து பொறுமை இருக்கவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். அது கோபி, எனக்கு, வெற்றி சாருக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பொறுமையாக இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பொறுமை தான் இப்போது இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு நான் நினைக்கிறேன்.
ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா, அதாவது இந்த படத்தோடைய கதையை கேட்கும்போதே ப்ரொடியூசர் கிட்ட, சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்ன ரோஹிணி மேடம் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஜிவியோடைய வெற்றி ரொம்பவுமே மகிழ்ச்சியுடையதாக இருக்குது. கரெக்டாக அவர் சொன்னது மாதிரி தான் வந்து கதை கேட்ட உடனே ரொம்ப எனக்கு தோணுச்சு இந்த படம் கண்டிப்பாக ஓடும், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கே தெரியும் அது ஏன் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு. இதில் வந்து 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பாபு தமிழனும் கோபியும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு இரட்டையர்கள் மாதிரி அவ்வளோ நுணுக்கமாக நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அது வந்து திரைமொழி ஆக்குவது அப்படின்ற ஒரு சவாலான ஒரு விஷயத்தை ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு அதை வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதை வந்து எந்த டவுட் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து தெளிவான ஒரு பதில் இருந்தது. அப்போ அது எல்லாத்தையும் அவங்க பேசி இருந்தாங்க அப்படின்னது அப்போவே புரிஞ்சிருந்தது. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் எனக்கு நான் ஒர்க் பண்ணி இருக்கிற போதே எனக்கு ரொம்ப கேட்டபோது ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு. ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தோணின ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பார்த்தது என்னென்னா, ஒரு ஷாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஷாட்டில் 2 விஷயம் நடந்துகிட்ருக்கும். கீழே நான் வந்துட்டுருப்பேன், மேலே இன்னொருத்தங்க வந்து போயிட்டுருப்பாங்க, அங்கே துணி காய வைக்கிறத வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் கதையை வந்து இன்னும் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் பார்த்தபோது நினச்சேன், இது ரொம்ப பக்காவாக எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜிவி வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. வெற்றி அடைய வேண்டிய ஒரு படம். வெற்றி அடையலைன்னா வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அதே அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். நான் பர்சனலாக இத்தனை வருஷமாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது நான் வந்து ஒரு சம்பளத்தை சொல்லி இது வரைக்கும் ஒரு மறுபேச்சு இல்லாமல் ஓகே சொன்ன ப்ரொடியூசர் இவர் தான். அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லை மேம் இது சின்ன ஃபில்ம் அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த கதை கரு வந்து எல்லாருமே சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நல்ல படத்தை அது கொஞ்சம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட சரியான விதத்தில் சரியான விஷயத்த சொன்னால் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. அப்படின்ற போது என்ன தெரியுது அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்றத நம்பணும். எழுத்தாளர்களும் இயக்குனர்களும் நம்பணும். எல்லாத்தையும் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் படங்களெல்லாம் பார்க்கும்போது அதையும் ஏற்றுக்கத்தானே செய்கிறாங்க நம்மளுடைய ஆடியன்ஸ். அப்படின்ற போது தமிழில் வந்து அந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பணத்தை கொடுக்கும்போது தைரியமாக கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்க வச்சாங்க. அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஜிவி படம் மூலமாக எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஸோ தைரியமாக எல்லா டைரக்டர்ஸும் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக இருக்கிற படங்களை ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் அதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் மக்கள் வந்து முட்டாள்னு நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை நீங்கள் மதிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு மேக் அ குட் மூவி அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் இதை நிரூபிச்சிருக்கிற ஒரு படம் அப்படின்ற போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது. மற்றபடி இதில் வந்து என் கூட நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து மைம் கோபியாக இருக்கட்டும், கருணாகரனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எங்கள் ஹீரோ வெற்றியாக இருக்கட்டும், ஹீரோயின் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒர்க் ரொம்ப நுணுக்கமாக வெரி வெரி கமிட்டடாக பண்ணியிருக்காங்க. அப்படின்றது இந்த படத்தினுடைய எல்லாருமே சொல்கிறது, நான் இன்னும் படம் பார்க்கல, பட் எல்லாருமே சொல்கிறது வச்சு கேட்கும்போது என்னென்னா வந்து அந்த சப்ஜெக்ட் உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா, அப்போது என்ன அர்த்தம்னா
இதை எல்லாரும் பண்ணியிருக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் இதை எல்லா ரிவ்யூஸும் நான் படிக்கும்போது அதுதான் நினச்சேன், நல்ல படத்தை கொடுத்தா நாங்கள் நல்லா தான் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமானது என்னென்னா வந்து எப்போவுமே ஒரு ஆடியோ ரிலீஸ் டைமில் வருவோம், உங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. பட் இப்போ வந்து உங்கள் எல்லார் முன்னாடியும் தைரியமாக நின்று பார்த்தீங்களா நாங்கள் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த டீமுக்கு முழுக்க என்னுடைய நன்றியும். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி சப்போர்ட் யூ ஹேவ். பேசிக்கலி நான் பெங்களூர் கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாளமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதனால தானே எப்போவுமே ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, கேரக்டர் டெப்த்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மூவியில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் ஆக்சுவலாக டு பி a பார்ட் ஆஃப் த வெரி குட் மூவி, வெரி குட் சப்ஜெக்ட். ஸோ அதெல்லாமே ஐ லைக் டு தேங்க் வெல்லப்பண்டன் சார் அண்ட் பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் ரோஹிணி மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், கோபிநாத் சார் டைரக்டர் and who supported me. So I'm so happy to be a part of the whole team actually. So like நான் ஆக்சுவலாக கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. ஸோ நான் எப்போவுமே கேரக்டர்ஸ் நான் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லைவான கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியே நான் இந்த ஒரு பிளைண்ட் கேரக்டர் தான் எடுத்தேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் ஃபார் த வெரி குட் ரிவ்யூஸ் ஃபார் திஸ். ஏன்னா அந்த அளவுக்கு டைலாக்ஸே கிடையாது, பட் ஏன்னா அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அது சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இந்த ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் ஃபார் திஸ் ஐ ஷுட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அ லாட் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலிருந்து சக்திவேலன் சார் பேசுவதற்கு அழைக்கிறோம். நன்றி சொல்வதற்கான விழா. நன்றியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பொதுவாக பேசி முடிச்சுட்டு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். எக்கோ அடிக்குதுங்களா? பேசலாம்ல? சரிங்க. இது ஏதோ மேடைக்காகவோ உதட்டளவுலையோ இந்த நன்றி சொல்லலை, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். ஒரு படம், அந்த படம் வந்து நல்லா இருக்குது, அது வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியா நண்பர்களும் இதை வந்து உங்களோட எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்க முடியுமோ உயர்த்தி பிடிச்சிங்க. இது ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து நேரடியாக ரிவ்யூவில் வந்து பெருசாக சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, முதல்ல இந்த படத்தை நல்ல படம் அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்கிட்டு தான் வெளியில் சொல்ல முடியும். நம்ம நல்ல படம் அப்படின்னு சொன்ன ஒரு படத்தை ஆடியன்ஸும் நல்ல படம்னு சொல்லணும். இது எவ்வளோ பெரிய ரிஸ்கியான ஜாபுங்கிறது தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு நான் குறைஞ்சது ஒரு 7-8 படங்களுக்கு மேலே பார்க்குறேன், ப்ரிவ்யூ பார்க்குறேன். ப்ரிவ்யூ பார்த்துட்டு என்னால் அந்த படம் இப்போ நான் என்ன இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சுன்னா எனக்கு அடுத்த நிமிஷம் இது வந்து கலெக்ஷனாக என்ன மாதிரி வரும், இது வந்து வெற்றி படமாக இருக்குமா, எப்படி இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க, அதோட ப்ரெஸ் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க, இந்த குழப்பம் எல்லாமே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறப்ப நமக்கு இந்த பொண்ணு வெளிப்படையாக வந்து ஓகே இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த இவங்களோட சம்மந்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது வேற. எல்லாம் பண்ணிவிட்டு இவங்கள வந்து மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து இது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். படம் பார்க்குறோம், படம் எக்ஸைட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயளவில் சொல்லிடுறோம். நம்ம எக்ஸைட் ஆகி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்ன ஒரு படம் அடுத்த நிமிஷம் தேட்டர்லேருந்து நான் நம்பர் கவுண்டாக எடுத்தாந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாகணும். எனக்கு வந்து தொடர்பியல் மாதிரி நிறையா நான் சில படங்களை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகி அந்த படத்துக்குன்னு 24 ஹவர்ஸ் உட்காந்து யோசித்து ஒர்க் பண்ணி அது ஸ்க்ரீனில் வரும்பொழுது அது நம்பராக கன்வெர்ட் ஆகி வராதப்ப அந்த ப்ரொடியூசர் படுற வேதனை
வேறு யாரோடையும் அந்த நேரத்தில் ஷேர் பண்ண மாட்டார். பிஸ்னஸ் பார்ட்னருக்கு எங்களோட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு நிறைய படங்கள் வந்து நம்ம வந்துட்டுருக்கு. அதில் வந்து ஏதோ 1-2 படங்கள் தான் ரொம்ப நல்ல படம் வருது. அப்படி வரும்பொழுது சேம் விஷயந்தான், ஒரு ப்ரெஸ்ஸு அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி இது சூப்பர் படம் எல்லாரையும் போய் பாருங்கன்னு போல்டாக சொல்கிறதுக்கு அந்த சினிமா மேலே அளப்பெரிய காதல் இல்லாமல் அதை பண்ணவே முடியாது. நாங்கள்லாம் வர்றோம், எங்கள் படத்தை பற்றி பேசுகிறோம், இது எங்களோட தொழில். இதை உட்காந்து நாங்கள் வந்து பொய் சொல்கிறோமா உண்மை சொல்கிறோமா இதை கேட்டு இதுக்கு பிறகு இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். அதுக்கு பிறகு அது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவோம், இது எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம். இது வந்து முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் இந்த கலையை ரசிக்க தெரியாதவங்களால் ஒரு படத்தை வந்து விமர்சனம் செய்ய முடியாது. இன்றைக்கி கூட ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு குழுவில் வந்து விமர்சனம் செய்கிறது சரியா தவறா அது இதுன்னெல்லாம் நிறைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நம்மளோட மீடியா பீப்புள்லேருந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. வர்த்தக ரீதியாக உள்ளவங்க மற்றவங்களும் அது சம்மந்தமாக நிறைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், ஜீவிங்கிற ஒரு படம் ஓடினத்துக்கு அவங்க நல்ல படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ப்ரெஸ்ஸு இந்த படத்தை தூக்கி கொண்டாடாருன்னா எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டாந்து சேர்த்துருக்க முடியாது. நான் மனசார மானசீகமாக நன்றி சொல்கிறேன். ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்த்துருக்கீங்க. நான் இந்த படம் பார்த்துட்டு ப்ரிவியூ ரூமுக்கு வெளியில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் குட்டி போட்டு போன மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் பாபு தமிழை கூப்பிட்டு ஒரு தரம் பேசினேன், டைரக்டரை கூப்பிட்டு ஒரு தரம் பேசினேன். அப்புறம் வெற்றி பிரதர் நான் டைரக்டர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். இது எல்லாமே என்னென்னா மிக 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 நேர்த்தியாக, ஏன்னா எனக்கு 8 தோட்டாக்கள் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 தோட்டாக்கள்ங்கிற ஒரு அருமையான படம் ரிலீஸ் டேட்டில் வந்து எனக்கு மாட்டி அது நம்பர் கவுண்டாக கன்வெர்ட் பண்ண முடியலைங்கிற வருத்தம். எனக்கு இந்த படத்தை வந்து என்னென்னா, எனக்கு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து அடுத்த லெவல் எடுத்து கொண்டு போய் சேர்க்குறது. எனக்கு வந்து என்னென்னா, இங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படங்கள் இன்றைக்கி தேட்டர்ஸ் எல்லாம் வந்து 700-800 அக்காமடேஷனில் இருக்குது. அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் ஒரு 100-200க்கு மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சிரமமான விஷயமா இருக்குது. ஒவ்வொரு திரையரங்கு உரிமையாளர்களும் 2 வருஷம் 3 வருஷம் போராடி தான் ஒரு ஸ்க்ரீனை வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 800 கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு படத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கள் படங்களை போட்டு ஒரு 400 பேரோ 500 பேரோ வந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த தேட்டரை ரன் பண்ணவே முடியுது. ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு படங்கள் இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸில் வந்து 150-200 அப்படின்னு சீட் இருக்குது. அவங்க அகாமடேட் பண்ணிடுறாங்க, அது ஃபில் ஆகிடுது. 800 கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஊரில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் போய் ரீச் ஆகி அங்கேருந்து ஆடியன்ஸ் வர்ற வரைக்கும் அந்த தேட்டரில் அந்த படத்தை ஹோல்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து உயிர் போய் உயிர் வர்ற ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, பர்சனலாக ஒரு நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு படம் இத்தனை பேரோட உழைப்பு, அந்த 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 இயக்குனராக இருக்கட்டும், அந்த பாபு தமிழாக இருக்கட்டும், மக்களோட மக்களாக நின்று ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இது வெறுமனே இந்த ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு கன்வென்ஸ் பேட்டா அப்படின்னு டயலாக் வைப்பாங்களே, அப்படியெல்லாம் இல்லை. மக்களோட மக்களாக இருந்து அவங்களோட ஹார்ட்லேருந்து ஒவ்வொரு டயலாக்கையும் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் அந்த படம் பார்த்து முடித்தோடனே இன்ட்ரோவில் போய் இந்த டயலாக்கை பற்றி அத்தனை தரம் பேசினேன். அது பேசி முடிச்சுட்டு வெற்றி பிரதர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு நான் ஒரு 5 நிமிஷம் டைரக்டர்கிட்ட தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு தனியாக அழைச்சி கொண்டு வச்சுட்டு பேசுகிறேன். எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன். இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒட்டு மொத்தமாக ப்ரெஸ்ஸு மட்டும்தான் இதை ஒட்டு மொத்தமாக தூக்கி பிடிச்சாங்க. இந்த படம் இன்னைக்கு வந்து எல்லார் மத்தியிலையும் போய் சேர்ந்துருக்கு. அந்த வகையில் கோடான கோடி நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வந்து இது தொடர்பியல் மாதிரி ஏதோ ஒரு மையப்புள்ளியில் வந்து இது பிரேக் ஆகணும். நல்ல படங்கள் எடுத்துகிட்டு வந்து ஓடாமல் போயிடுச்சே அப்படின்னு நான் நினைக்கும் போது நல்ல படங்களை பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. இது என்னென்னா முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்க தொடர்பியல், இது ஏதோ ஒரு மையப்புள்ளியில் வந்து பிரேக் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவிங்கிற படம் அதுக்கான மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். நல்ல படம்னு ஒன்று எடுத்துட்டா ப்ரெஸ் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க, ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்கங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. சனிக்கிழமை காலையில் கால் பண்ணுறாரு ப்ரொடியூசர் வில்லபாண்டியன் சார். ஜென்ரலாக ப்ரொடியூசருங்க வந்து ஃபோன் பண்ணும் பொழுது அதோட கவுண்ட்டு தான் என்ன மாதிரி கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குப்பா இதை தான் விசாரிப்பாங்க. தம்பி, தமிழ்நாடு பூரா எல்லாரும் சொல்லிட்டாங்கப்பா,
நல்ல படம்னு. நல்ல படம்னு சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸு கண்டிப்பாக வருவாங்கப்பா. கலெக்ஷன் பற்றியோ எத்தனை ஆடியன்ஸ் உள்ளே இருக்காங்கன்னோ எதை பற்றியுமே பேசலை. இது வந்து எல்லாரும் நல்ல படம். என்ன ஒரு விஷயம்னா அவர் சமைச்ச சமையல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மானசீகமாக நம்புகிறார். இந்த நல்லா இருக்க படம் நல்லா தான் ஓடும். பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்டை. பார்த்து 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 சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பண்ணுறாங்க. ஒரு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு திருநெல்வேலி தேட்டரில் வந்து இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க, இவங்க சொல்கிற டிக்கெட்டில் சொல்கிறவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்துருங்க, அவங்கள்ட்டேருந்து வருவாங்க, டிக்கெட் அவங்கள்ட்ட காசு வாங்கிடாதீங்கிற லெவலில் வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி. அநேகமாக அடுத்த ஹீரோவாக வரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா, அவர் தம்பி. இது சினிமாவெல்லாம் தாண்டி ஒருவேளை மேரேஜ் ஆகிடுச்சான்னு கூட கேட்கல, யாரும் சம்மந்தம் பண்ணுறதுனா கூட சரியான ஃபேமிலி. அவங்க சம்மந்தம் பண்ண வீட்டுக்கு டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பதறாரு. ஒரு 10 தரம் ஃபோன் பண்ணி அங்கேருந்து வருவாங்க, வந்தால் டிக்கெட் கூட கேட்காதீங்கிற லெவலில் சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் சொன்ன வார்த்தை இது. இது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லல, ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை அவருடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன். இதே மாதிரி டெடிகேஷனோட, இதே மாதிரி இது மாதிரியான உள்ளார்த்தமான நடிப்போட வெற்றி தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு பருத்தி வீரனை இவரால் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃபேமிலியை அறிமுகப்படுத்தி வச்ச பிக் பிரிண்ட் கார்த்தி பிரதருக்கு ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு நன்றி. நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர், வசனகர்த்தா, அத்தனை டெக்னீஷியன், ஹீரோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் அடுத்தபடியாக படத்துடைய ப்ரொடியூசர் வெள்ளப்பாண்டியன் சார் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். என் படத்திலே நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும், டைரக்டர் மற்றும் கதாசிரியர் பாபு தமிழ், இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன். இந்த திரைப்படம் எடுப்பதற்கு முன்னால் 8 தோட்டாக்கள் திரைப்படம் எடுத்து அதை எல்லா பத்திரிகைகளும் பாராட்டியது. ஆனால் பெரிய அளவில் எங்களுக்கு அந்த பணம் ஓடி லாபத்தை தரவில்லை. ஆனால் பெரிய நல்ல பேரை எனக்கு வாங்கி தந்தது. இருந்தாலும் இந்த அடுத்தடுத்து நான் படம் எடுக்க வேண்டுமா என்ற நிலையில் பார்க்கும்போது, என் பையனை பார்க்கும்போது மீண்டும் கட்டாயம் படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நிறைய பேர் என்னை வந்து பார்த்தாங்க, கதை சொன்னாங்க. இவங்க 2 பேரும் கதை சொல்லும்போது நான் அவ்வளோ திருப்தியப்படலை. அதுக்கு பிறகு என் பையன் சின்னவன் பெரியவன், என் மருமகன் வந்து கதை கேட்டுட்டு இந்த படத்தை இன்றைக்கி எடுக்கணுமாமா அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுதேன். எல்லோரும் சொன்னதுனால திருப்பி எடுத்தேன். அப்போ கூட எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹீரோவுக்கு நெகட்டிவ் ரோல் இருக்குது, அது எனக்கு சரியாக படலை. அதுக்கு பிறகு ரோகிணி மேடம்கிட்ட ஒரு நாள் ஷூட்டிங்கில் வச்சு கேட்டேன், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கதை நல்ல விறுவிறுப்பாக இருக்குது, நீங்கள் இதை எடுங்க, நான் தயங்காதீங்க அப்படின்னாங்க. படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது தான் கேட்டேன். அதே மாதிரி நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து எந்த தவறும் பண்ணலை, கரெக்டாக நல்லா பண்ணோம். இதெல்லாம் விட படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு பயம்தான். இருந்தாலும் படம் பார்த்த நாளே பத்திரிக்காரங்கள்லாம் நீங்கள் கைத்தட்டின ஆரவாரத்தை பார்த்து எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் இப்போ முந்தா நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, அண்ணாச்சி உங்கள் படம் பார்க்க போயிருந்தேன், எல்லோரும் தேட்டரில் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க அப்படின்னாரு. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, படம் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் கூடுது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். முதல் சந்தோஷம் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுதேன். இந்த படத்தை நீங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறும். நன்றி, வணக்கம். படத்துடைய இயக்குனர் விஜே கோபிநாத், அன்றைக்கி எவ்வளோ சீரியஸாக இருந்தீங்க பிரதர், வாங்க சந்தோஷமாக வரீங்க, வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஜிவி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது. ஏகப்பட்ட படம், சில படம் வந்து ஹீரோவால் வெற்றி பெறும், சில படம் டைரக்டரால், சில படம் வந்து அந்த படத்தோட வில்லன் இல்லை ஏதோ ஒரு மேக்கிங்கால் வெற்றி பெறும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம்
ஒரு ஸ்டோரி டைலாக்குக்காக வெற்றி பெற்ற படம் ஜிவி. ஸோ அது பாபுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ யூஸ்வலாக எல்லாருமே ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணுவாங்க, அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, நான் தான் கிளாஸ்லேயே லாஸ்ட்டு. சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபெயில் ஆகிடுவேன். அப்படி இருக்க அவரும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து பையன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஏன்னா வீட்டில் நாங்கள் 3 பசங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு உடனே 2 பேரும் வந்து ஈஸியாக படிக்க வச்சுட்டாங்க, என்னோடய அண்ணனையும் சரி தம்பியும் சரி. ஆனால் நான் வந்து சுத்தமாக படிக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. சரி நான் போயிட்டு ஈஸியான வழி, ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் எடிட்டிங் போயிட்டு நான் கற்றுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 3 மாதத்தில் அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அங்கேயே கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே யாராவது அங்கே டேரக்டர்ஸ் யாராவது வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசி நான் அப்படியே அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2007 சொன்னேன். எனக்கு 2010 வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். அதுக்குள்ளே வந்து நீ ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீ சீக்கிரமாக டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என்னோடய அப்பா விட எனக்கு வந்து என் அண்ணன் தான் பயங்கரமாக ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அண்ணனே வந்து எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான். ஏன்னா அவர் தான் வந்து என்னை பார்த்து இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை எனக்கு கைட் பண்ணுவார். அம்மா பயங்கர சப்போர்ட் எனக்கு. அப்படி இருக்கும்போது 2010 ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஏடியாக வேலையே கிடைக்கல. சின்ன சின்ன படத்தில் போனாலும் அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்படியே இருந்த டைமில் 2015 இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன மூவிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து பாபு என்கிட்ட வந்து கதை சொன்னார். ஆக்சுவலாக கண்டிப்பாக இப்போது எனக்கு வந்து இந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கு எத்தனை பேருக்கு, ஏன்னா எல்லா பசங்களுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்ஸ் அந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் முடித்த பிறகு போய் கேட்பாங்க, எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. சில பேர் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ஒழுங்காக நான் படிக்க மாட்டேன்றது எங்கள் வீட்லேயே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தாங்க. சரி இப்போது நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா படம் அந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பத்திரிகையாளர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து தியேட்டர் உரிமையாளர்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த மூவி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். மூவி வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெரிய மூவிஸ் வரக்கூடாது. ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மூவிஸ் வந்துன்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து மூவி தக்க வச்சுக்க முடியும் தேட்டரில் அப்படின்றத நாங்கள் வந்து நான் ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாருமே எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜூன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி நாங்கள் எல்லா மாதமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 28 இப்போ இந்த 28 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது 1-2 படம் வந்து பெரிய ஹீரோஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போது நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். ஆக்சுவலாக என்னடா இது ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகிடுமேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸும் எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது. சில தேட்டர்ஸில் வந்து 3 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நைட் ஷோஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, யூடியூப் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும். ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட எழுத்து, அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து சில தேட்டர்ஸில் வந்து 11 o'clock ஷோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஷோ இருந்தது, அதுக்கு வர ஆரம்பித்தாங்க. நான் சனிக்கிழமை ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன், நைட் ஷோ, அங்கே வந்து 10:15 ஷோ தான் இருந்தது. அதுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், தேட்டர் ஓனர்கிட்டே போய் பேசினேன், என்ன சார் இப்படி இருக்குன்னா, இல்லைங்க உங்கள் படம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாருமே பத்திரிக்கையாளர் நாங்கள் எல்லார்கிட்டையுமே விசாரித்தோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சண்டே உங்களுக்கு நாங்கள் 2 ஷோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணியிருக்கேன். ரோகிணி மேடம் வந்து அன்றைக்கி வரல ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்க்கு. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்கள வந்து நான் ஃபஸ்ட் டே வந்து வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு கேஷுவலாக பேசிட்டு வந்துட்டோம். அப்போது எனக்கு பெருசாக எதுவும் பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது பாகுபலியோட அம்மா மாதிரி இருந்தாங்களா,
எனக்கு அவங்கக்கிட்ட போய் எப்படி சொல்கிறது என்ன எதுனே தெரியாது. அதனால் அவங்க கேரவனில் இருந்தால் கூட நான் என்னோட ஏடிஸ் அனுப்ப மாட்டேன், நானே போய்டுவேன். மேடம் ஒரு 1/2 hour ஆகும், கோச்சிக்காதீங்க மேடம். எதுக்கு நீங்கள் வரீங்க, நீங்கள் வரவே நான் ஏடிஸ் அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவ்வளோ டேரக்டர்ஸ்னால் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக பேசுவாங்க. பட் எனக்கு அந்த பயம் இருந்தது, அவங்கள எப்படி ஒர்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் வந்து எங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க சின்ன டீம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம டில் ஷூட் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டீம் பிக் பிரிண்ட் கார்த்திக் சார். ஸோ கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி. என்ன ரீசன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ப்ரமோஷன்ஸ், இவ்வளோ நல்ல டீம்ஸ், ஆக்சுவலாக ஒரு படத்துக்கு நல்ல டீம் அமைகிறது தான் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டீமை வந்து கார்த்திக் சார் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ கான்செப்ட் நோட் ஷியாம் அவருக்கு பெரிய நன்றி, சக்திவேலன் சாருக்கு பெரிய நன்றி. பிக் பிரிண்ட் கார்த்திக் சாரோட டீம், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நாகராஜன் அண்ணன், அவருக்கு பெரிய நன்றி. விவின் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு வந்து ஆக்சுவலாக பழக்கம் இல்லை, பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் தான் எப்போவுமே கோஆர்டினேட் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ விவின். என்டையர் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஃபைனலாக ஃபேமிலி பற்றி பேசிட்டேன், அப்பா அம்மா எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். என்னோடய ஒய்ஃப், ஏன்னா அவங்க தான் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதா, எனக்கு பெருசாக எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ பேஷனேட்டோடு இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக டேரக்டர் ஆவீங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை அவங்க வச்சாங்க. ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிலாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ், என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தனை நம்புறதுன்றது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நேம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கணேஷ், பிரபு, சீனு, சிவா அண்ட் வடிவரசன். இவங்க இல்லைனா நான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 years ட்ராவல்ஸ்க்கு வந்து எனக்கு இவங்க தான் பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தொடர்பியல் அந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி கதை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸ்லேருந்து, ஆக்சுவலாக அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி என்கிட்டயும் ரைட்டர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷோஸ், ஆக்சுவலாக அந்த டேரக்டர்ஸ் ஷோஸ், நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஷோஸ் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமாக நான் தியேட்டர் விசிட் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ், நைட் ஷோஸ், இதனைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நைட் ஷோ தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நைட் ஷோவில் குழந்தைங்களோட, வயசான லேடிஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் யார் என்ன எதுலாம் சொல்லிக்கலாம், அவங்க பேசுகிறது தான் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓரமாக நின்று நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்துருக்கோம், ரொம்ப திருப்தி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் தேட்டர்ஸில் வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். படத்தோடைய கதாநாயகன் வெற்றி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 8 தோட்டாக்களில் வந்து எங்களுக்கு வந்து பாதி ஃபைனான்ஷியல் லாஸ் தான், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி பணம் தான் வந்தது. அதை மீறி 2வது படம் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி எனக்கு 2வது படம் தயாரிக்க ஒத்துக்கிட்ட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. போஸ் பாண்டியன் அண்ணன், அவர் தான் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்து படத்தை ஆரம்பித்து விட்டார், அவருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ராசி தான் படம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் அவர் ஃபஸ்ட்டு செக்கு கொடுப்பார் இனிமேல். அடுத்தது டீம், பாபு தமிழ், கோபிநாத் 2 பேருமே வந்து எதை நினச்சி என்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஹீரோ தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கேரக்டர் இவன் பண்ணுவானா அப்படின்னு நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பாபு தமிழ் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்து கொஞ்சம் தயங்கினோன்னே பாபு தமிழ் கேட்டார், சார் வேறு பேனராக இருந்தால் கூட நீங்கள் நடித்தா போதும் அப்படின்றத கேட்டார். அவர் ஞாபகம் வச்சுருக்காரான்னு தெரியல. அந்த நம்பிக்கை என் மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மீடியா பீப்புள், நீங்கள் தான், நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம், எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு கை தட்டின போது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. அது அப்பா மூஞ்சிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயந்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் இப்படி மாற்றிருக்கலாமா அப்படி மாற்றிருக்கலாமா அப்படின்ற பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. நீங்கள் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கை தட்டினதில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி படம் வந்து இன்றைக்கி எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஊரில் இருந்து சின்ன சின்ன கிராமத்தில் இருந்துலாம் படம் பார்த்து
கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் ஸ்டார் கேஸ்ட் படம் பார்க்குற மக்கள். இந்த படம் வந்து பார்த்து பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ் இல்லை, இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். சக்ஸஸ்ன்றது ஒரு படம் 10 நாள் போய் தயாரிப்பாளருக்கு அந்த பணம் திரும்ப வந்தால் தான் அது சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக வர வாரத்தில் மக்கள் இந்த படத்தை இன்னும் பார்த்து தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. படத்துடைய இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி அவர்கள். எல்லோருக்கும் நன்றி. அவங்க ஆக்சுவலாக வந்து ரொம்ப பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. உங்களால் தான் எல்லாம் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ணியிருக்கலாம் பிரதர், அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம். சரி, எனிவேஸ் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போது கொஸ்டின் ஆன்சர் செஷன். கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைக் வாங்கி கேட்கலாம், இல்லாட்டி அப்படியே கேட்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விலாம். சர்டிஃபிகேட்டோட தான் வெளியே வந்தேன். ஏன்னா அரியர் வச்சா நான் திரும்ப அதை படிக்க வேண்டியதாக இருக்கும், ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லிட்டேன், மறந்துடுவேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு இந்த சினிமாக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு விதத்தில் எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், நான் டேரக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எல்லா ஃபேமிலிஸ்லேயும் எல்லா பசங்களுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க டேலண்ட்ஸ் வந்து வெளியே காமிக்க முடியும். அதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன். இல்லைண்ணே, அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருட்டுனால தான் இந்த தொடர்பியல்ன்ற ஒரு விஷயமே தொடருது இல்லைங்களா. அந்த திருட்டு நடக்கலைன்னா, ஹீரோக்கு அந்த க்யூரியாசிட்டி இல்லைன்னா அவர் திருடி இருக்க மாட்டார். அதனால தான் அவருக்குள்ளே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்றதை நாங்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த க்யூரியாசிட்டி இருக்கிற பிரச்சனையால் தான் அவர் திருடுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவரோட ஃபேமிலி சூழலும் அந்த மாதிரி அமைஞ்சிருது. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அவங்களோட அக்காவை வந்து லவ் பண்ணி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு காரணமும் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஆர்வம், ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதை உடனே செஞ்சு பார்த்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு கீ கிடச்சிருக்கு, அந்த திருட போகிறதுக்கு முன்னாடி அந்த சாவி எடுத்து பார்ப்பார். ஸோ வெளியே வருவார். அதே மாதிரி ரோகிணி மேடமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவருக்கு அந்த தேடல், அந்த க்யூரியாசிட்டி அது ஸ்டார்ட் ஆகிடும், உடனே போய் திருடிவார். அதுதான் விஷயம். அதை திருடினதுனால தான் அந்த தொடர்பியல்னு ஒரு மையப்புள்ளிக்கான விஷயமே வந்து தெரிய வந்தது அவருக்கு. அப்படி இல்லை, அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ணும்போதே பிளைண்டாக ரொம்ப நல்லா நடித்து காமிச்சாங்க. ஸோ அதுக்காக தானே, மற்றபடி வரும். அது இல்லை, பொதுவாக வந்து காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க. இந்த படத்தில் காதலிக்கே கண் இல்லை. இவங்க காதலியே இல்லைங்க அண்ணா. ஆமாண்ணே. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் கிளாப்ஸ் தட்டினாங்க. அதை பார்த்தீங்களாண்ணா நீங்கள்? பத்திரிகையாளர் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி போலீஸையே சஸ்பெண்ட் பண்ண வச்சுருவார் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்கல்ல. உங்களை ஹீரோவாக காமிக்கிறது வேணான்றீங்களா அப்போ? அது ஒரு காமெடியனுக்காக அந்த மாதிரி கிரியேட் பண்ணது தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக நல்ல கதையாக இருந்தால் வெளி பேனரில் பண்ணுவேன். இப்போ அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆக போகிறேன். ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகுது. அதுதான் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நடிக்க முடியும். எனக்காக வந்து ஃபைட்டு, சாங்கு இது வைங்க அப்படின்னு நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். பட் கதை நல்லா இருந்தால் நிச்சயமாக வெளி பேனரில் பண்ணுவேன் படம். முதல்ல அவங்க ஒத்துக்கணும். ரெண்டாவது கதையில் வந்து நம்ம ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல. நிச்சயமாக நடிப்பேன். இருந்தால் நல்ல ரோல் இருந்தால் நான் நிச்சயமாக நடிப்பேன். இல்லை, ஆக்சுவலாக அதுதானே நான் சொன்னேன். நான் நிறைய தடவை பேசும்போது தான் சொல்லியிருப்பேன். 2015 நான் என்னோட கதையை வச்சு தான் நான் படம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இவர் என்னை அப்ரோச் பண்ணார். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன முதல்ல பாதிச்சுது இதில் இருக்கிற விஷயம், அந்த தொடர்பியல் அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை நம்பினேன். அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. அப்படிப்பட்ட கதையாக இருந்ததுன்னா சில பேர் இப்போது இவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு டைமில் இவரே ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரால் முயற்சி பண்ண முடியாமல் கதை இருக்குது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கி நல்லா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். இல்லைனா என்னோடய ஸ்டோரியை நான் பண்ணிவிடுவேன். ரைட்டர் சொல்லுவாருங்க, ஏன்னா அவர் தான் கதை எழுதுனது, அவரே சொல்லுவார். இல்லை, அது ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், டக்குன்னு தோணுதான். இப்போது நான் எப்போவுமே பொதுவாகவே தொடர்புப்படுத்தி பார்த்துக்குவேன் எதையுமே. நம்மளை மாதிரியே அவங்க இருக்காங்க அந்த மாதிரி சம்திங் சில சம்பவங்களையும் தொடர்புப்படுத்தி பார்த்துக்குவேன். ஸோ இதை வச்சு ஒரு கதை பண்ணணும்னா இதை ஒருத்தன் தேடி போகணுன்னா இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க ஆமாப்பா நம்ம வீட்டில் நடந்த மாதிரி அங்கேயே நடந்திருக்கு அப்படின்னு அப்படியே நின்றுவோம். ஸோ ஒரு பெரிய தேடல் அறிவு உள்ளவன் தான் அதை தேடி போவான். உண்மையிலே என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர கருணாகரன் சார் கேரக்டர் மாதிரி தான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் கிடையாது. நான் எதையுமே ஆனால் அந்த படத்தில் வர கருணாகரன் சார் மாதிரி நிறைய கேள்விகளாக கேட்பேன்.
ஸோ அந்த எனக்குள்ளே அந்த கேள்விகளாக கேட்டு கேட்டு உருவான கதை தான் இந்த தொடர்பியல் மேட்டர், மையப்புள்ளி, முக்கோண விதி எல்லாமே எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்விகள். ஸோ எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்வி, நான் கருணாகரன் எனக்கு ஒரு ஹீரோவாக இமேஜினேஷனாக ஒரு ஆளை வச்சுருந்தேன், அதான் வெற்றி சார். அந்த மாதிரி அப்படி தான் உருவாச்சு இந்த தொடர்பியல் கதை. ஒரு லைட்டராக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நல்ல படங்கள், அதெல்லாமே ரொம்ப நல்ல படங்கள். நன்றி. விரும்மாண்டி நினைவு கூர்ந்ததுக்கு நன்றி. ஆக்சுவலாக அவர் சொன்னார், டைரக்டர் சொன்னார், புது டைரக்டர் அவங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து இதயத்தை திருடாத அப்படின்ற ஒரு படத்துக்கு டப் பண்ணேன். ஃபஸ்ட்டு டப் பண்ணது அந்த படத்துக்கு தான். அப்போது ஆனால் வந்து நான் ஹீரோயினாக நடிக்க போகிறேன், இனிமேல் வந்து டப்பிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசில் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு படம், இந்த படத்துக்கு நீங்கள் தான் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லைங்க நான் டப் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும். கீதாஞ்சலின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப விருப்பப்படுறாருன்னா, யார் டைரக்டர்னா புது டைரக்டர் அப்படின்னாங்க. அப்போது ஒரு பயங்கர திமிரில் நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து முதல்ல நான் படம் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா டப் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னா எனக்கு வந்து படம் போட்டு காமிச்சாங்க. ஒரு 2-3 ரீல் பார்த்து உடனே சொன்னேன், நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் டப் பண்ணுறேன்னு. அதுதான் வந்து தெலுங்குல சிவா, தமிழில் உதயம், ராம் கோபால் வர்மாவுடைய ஃபஸ்ட் மூவி அது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, புதிய டைரக்டர்னு யார் வந்தாலும் முதல்ல மரியாதையாக அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெரிய ஆள் அப்படின்றத அப்புறமா காமிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்போவுமே ஒரு இது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கிரிப்டும் அப்படி இருந்தது. அந்த மரியாதையை கொடுத்தது வந்து உங்களுடைய ஸ்கிரிப்ட் அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஸோ அந்த மாதிரியான நிறைய இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது.